ஹே ஹாய், இன்னைக்கு டே 12ஓட டிசைன் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல் இன் ஒன் டிசைன். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்கில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிசைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பேசிக்கில் என்னென்ன பார்த்தோம்? லைன்ஸ் பார்த்தோம். லைன்ஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸ்லாண்டிங், அப்புறம் ஷேடிங் லைனு எல்லாமே பார்த்தோம். ஓகே, தின் அண்ட் திக் லைனு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? லைன்ஸோடது. அப்புறம் ஹம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஜிக்ஸாக் பார்த்தோம். லாங் அண்ட் ஷார்ட் பார்த்தோம். கர்வ்ஸ் பார்த்தோம். வேவ்ஸ் பார்த்தோம். ஓகே, அப்புறம் ரிங்கில் ஸ்மால் சைஸு, பிக் சைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் டாட்டட்ஸ் பார்த்தோம். டியர் ட்ராப்ஸ் பார்த்தோம். அப்புறம் வைன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ப்ரில் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃப்ளவருக்கு போடுற லீஃப் பார்த்தோம். அப்புறம் பேசிக் ஷேப்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் பார்த்தோமா? இது ஃபுல்லாக பேசிக். ஓகே, இப்போது இந்த பேசிக்கில் இருந்து ஒரு டிசைனை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டிசைன்ஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இதில் நம்மளுக்கு ரிங்கும் வந்துருச்சு, ஸ்ப்ரில்லும் வந்துருச்சு, ஹம்ஸும் வந்துருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பாட்டன் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு டிசைன் போடும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர் எப்போவுமே தின்னில் தான் இருக்கணும், திக்கில் இருக்கக்கூடாது. தின்னில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மிஸ்டேக்காக போட்டால் கூட அதை லைட்டாக அழிச்சிட்டு அகைன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் திக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்காது. நம்ம அழிச்சோன்னா அது அப்படியே தெரியும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு தின்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், திக்கில் எப்பயுமே போடாதீங்க. திக் லைன் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும்னா, நம்மளோட இந்த அவுட்லைனை கொஞ்சம் எலாபரேட்டாக காட்டுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி தின் லைன் தேவைப்படும். ஓகே, இப்போது ஒரு ஸ்குயர் போட்டுக்கிட்டாச்சு. இதுக்குள்ளே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நான் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஸ்ப்ரில் போட்டுட்டோம். நம்மளுக்கு ஸ்ப்ரில் டிசைன் இதில் வந்துருச்சு. ஓகே, எப்பயுமே டிசைனை ஸ்லோவாகவே போடுங்க. எப்பயுமே ஸ்பீடப் வேணாம். உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா வரும், சூப்பராக போடுறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த டிசைனை ஸ்பீடப் பண்ணுங்கள். ஓகே, மற்றபடி நீங்கள் டிசைனை ஸ்பீடப் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் இல்லை ஒரு டிசைன் ஸ்பாயில் ஆகிடும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம லீஃபில் எந்த லீஃப் டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பேசிக் லீஃப் போட்டுக்கிறேன். ஓகே, பேசிக் லீஃப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டி ஸ்ப்ரில் போட்டுக்கலாம், லாங் ஸ்ப்ரில். ஓகே, போட்டுட்டு இதில் டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நிறையா ஃப்ளவர் பேட்டர்ன் பார்த்தோம். எந்த ஃப்ளவர் பேட்டர்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் டபுள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ உள்ள ஷேடிங் ஆல்ரெடி நம்ம ஷேடிங் பார்த்துட்டோம். லைன்ஸ்லேயே நம்ம ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து லைன்ஸோட ஷேடிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. பெட்டலோட ஷேடிங் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் டிசைனில் பார்த்தோம். ஓகேவா? இப்போ இதில் குட்டி குட்டி ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. ஷேப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் ஸ்ப்ரில் போட்டு, ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஐ கொடுத்துக்கோங்க, ஒரு மவுத் கொடுத்துக்கோங்க. இப்போ இது இங்கேருந்து இந்த ஃப்ளவரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப்ஸ் பார்த்தோம். ஷேப்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா கண்ணும் மவுத்தும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு உள்ள டாட் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த சர்க்கிள் எப்படி போடணும் அப்படின்னா ஜிக்ஸாக்காக இருக்கணும். இப்படி ஆப்போசிட்டாக வரணும். ஓகே, ஒரே மாதிரி சர்க்கிள் இருந்தால் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு டிசைன் மாதிரி தெரியாது. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வரணும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம டாட்டட் வச்சுக்கலாம். டாட்டட் வச்சுக்கிட்டாலும் ஓகே, டாட்டட் வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இப்படி ஃபுல் ஷேடிங் பண்ணாலும் ஓகே. ஓகே, அது உங்களோட விருப்பம். இப்படி ஜிக்ஸாக்காக கிராஸாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே முடிஞ்சு. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஃபுல்லாக நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம்.
டாட்ஸ் வச்சாலும் ஓகே, இல்லை ஃபுல் ஷேடிங் பண்ணாலும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் லாங் கொஞ்சம் பிக் சைஸ் டாட்டட் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் லைட்டாக ஒரு 3 லைன்ஸ் கொடுத்து 3 டாட்டட் வச்சுக்கலாம். 3 டாட் மெர்ஜ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து கொஞ்சம் ஒட்டினாப்படி கொண்டு வரணும். ஓகேவா? கொண்டு வந்து ஒரு லாங் டாட். ஓகே, அதிலிருந்து அடுத்த லைன் கொண்டு வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லைன் கொண்டு வாங்க. கொண்டு வந்து அதை ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த லீஃபை இப்போது கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நெக்ஸ்ட் இந்த லீஃபை இப்படி கலர் பண்ணிக்குவோம். இப்படி லீஃப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லீஃபை ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம பார்த்த எல்லா டிசைன்ஸுமே இதில் வந்திருக்கும் ஓரளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டுக்க போகிறோம். ஓகே, அந்த சர்க்கிள் இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் லேயர் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த சர்க்கிளை கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சர்க்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சர்க்கிளை கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க, அதாவது திக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலேருந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட போகிறோம். ஓகே, அதே ஷேப் தான் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஜிக்ஸாக் லைன் பார்த்தோம் இல்லையா, அந்த லைன்ஸ் இங்கே போட போகிறோம். நீங்கள் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே தான் இங்கே வரைக்கும் ஸ்பேசஸ் கரெக்டாக வரணும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக போடாதீங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்பேஸ் ஆரம்பிச்சிங்களோ அதே ஸ்பேஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இப்படி ஜிக்ஸாக் கண்டினியூஸாக வரல, இந்த மாதிரி கண்டினியூஸாக வரல அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி போடுங்க. ஸ்லாண்டிங்காக போடுங்க. ஓகேவா? வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தடுத்து குட்டி லைன் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1 2 3 லேயர் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் த்ரீ லேயர் தான் வரணும். 1ல் 2 லேயர், 1ல் 1 லேயர், 1ல் 3 லேயர் இப்படி போட்டிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து 3 லேயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 1 2 and 3 லேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 3 லேயர் வந்துடணும். ஓகே, எல்லா பக்கமும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 3 லேயர் தான் இருக்கணும். அப்புறம் தான் டிசைன் வந்து ஒரே போல் இருக்கும்.
ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரை இந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறோம். ஓகேவா, திக் லைனாக போட்டுக்கிறோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த இடத்துல நம்ம போடும்போது நம்மளோட ஃபிங்கர் வந்து இங்கே டச் ஆகும். ஸோ நம்ம ஹேண்டை இப்படி வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து இருக்கணும், இல்லைன்னா உங்களோட ஹேண்டு வந்து இந்த டிசைனோட மெர்ஜ் ஆகிடும். ஓகே, அதை கவனம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ப்ரைடோட ஹேண்டில் போடும்போது ப்ரைடோட ஹேண்டை இப்படி அப்படி நம்ம வந்து திருப்ப முடியாது. அவங்க என்ன பொசிஷனில் வச்சுருக்காங்களோ அதே பொசிஷனில் தான் நம்ம வந்து டிசைன் போட முடியும். சரியா? ஸோ வந்துட்டு நம்ம தான் அதுக்கு தகுந்து நம்மளோட ஹேண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளோட ஹேண்டையும் நம்ம சிட்டிங் பொசிஷனையும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ணிக்கணும். ஓகே, ஹம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு வேவ்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அந்த வேவ்ஸோட எண்டில் ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, வெயின்ஸ் போட போகிறோம். ஓகே, வெயின்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லீஃப் பெட்டல் போட்டுக்கோங்க. ஓகே, லாங் லீஃப் பெட்டலாக வரும். இப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே ஃபுல்லாக டாட்டட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ட்ரிபிள் கம்ஸ்க்கு நடுவில் இல்லை டபுள் கம்ஸ்க்கு நடுவில் ஒரு டாட்டட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் ஹம்ஸோட சைஸை பொறுத்து டபுள் ஆர் ட்ரிபிள் கம்ஸ்க்கு நடுவில் நம்ம டாட்டட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே பார்த்த எல்லா டிசைன்ஸுமே இதோட வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கோட பேசிக்லேருந்து ஒரு டிசைனை வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது. பேசிக் வந்து நம்ம டாட்ஸ் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம், டியர் ட்ராப்ஸ் தனித்தனியாக பார்த்துருப்போம், ஷேப்ஸ் தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டிசைனை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 12th கிளாஸு. ஓகேவா, நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாமே டே 1லேருந்து டே 11 வரைக்கும் உள்ள பேசிக்கோட ஒரு டிசைன். ஓகேவா, பேசிக் டு
டிசைன், ஒரு பேசிக்லேருந்து நம்ம எப்படி டிசைன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ். ஓகே.